நான் டாக்டர் கார்த்திக், கார்டியாலஜிஸ்ட். கோயம்புத்தூர் குப்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் என்னோடய கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ பழனியில் சஞ்சய் ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக கன்சல்டிங் வந்துட்டுருக்கேன் டாக்டர். இருதய நோய் அட்டாக்கை தவிர வேறு என்னென்ன இருதய நோய் வரும்? குழந்தைகளுக்கு வருகிற இருதய நோய் ரொம்ப முக்கியமானது. கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்னால் பிறவியிலே குழந்தைகளுக்கு இருதயத்தில் சில மாற்றங்கள் உண்டாகி வருகிறது. அது 2 டைப்பாக இருக்குது. சைனாட்டிக், உடம்பெல்லாம் நீல கலரில் ஆகி ரத்த ஓட்டம் அசுத்தம் கலந்து வர இருதய நோய். ஏசைனாட்டிக், உடம்பெல்லாம் நல்லா இருந்து சும்மா நம்ம தெரிய வர்றதோ இல்லை ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணுற மர்மரோ நடந்தால் மூச்சு வாங்குறதோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும். 2 டைப்பாக இருதய நோய் ஈஸியாக எக்கோகார்டியோகிராம் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தையிலிருந்து வி ஆர் டூயிங் எக்கோகார்டியோகிராம். ஒரு நியூபார்ன் பேபியிலேருந்து எல்லாருக்குமே எக்கோகார்டியோகிராம் கண்டுபிடிச்சி அதில் அந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணோம்னா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸில் டயக்னோஸ் பண்ணி அதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முத்தின ஸ்டேஜில் போய் பல்மரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். அந்த இடது பக்கம் இருதயம் ரொம்ப ஃபெயில் ஆகி வலது பக்கம் இருதயமும் ஃபெயில் ஆக ஆரம்பித்து ரத்த அழுத்தம், நுரையீரலிருந்து போகிற ரத்த அழுத்தம் பல்மரி ஹைப்பர்டென்ஷன் ரொம்ப அதிகமாகி சில சில வியாதிகள்லாம் இந்த ரத்தம் சுத்த ரத்தம் இணையும் அந்த இடையில ஒரு ஹார்ட்டில் ஒரு ஓட்டை இருக்கும்போது இணையதெல்லாம் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட் கியூர் கொடுத்தோம்னா அந்த குழந்தை எல்லா மனிதர்கள் போல் லைஃப் லாங் நார்மலாக வாழலாம். அதை விட்டு இதை லேட்டாக வரும்போது, லேட்டாக டயக்னோஸ் பண்ணி லேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சில குழந்தைகளுக்கெல்லாம் ரிவர்சல், அந்த ஷண்டே ரிவர்சல் ஆகி ஈசன் எங்கர் மாதிரி போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இருந்தாலும் ஆப்ரேஷன் இருந்தாலும் குழந்தையை காப்பாற்ற முடியாது. ஸோ எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஏர்லியாக இருதய நோயை ஒரு எக்கோகார்டியோகிராம் இல்லை இசிஜி வச்சு நீங்கள் உங்களை கண்டுபிடிச்சிக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.